இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் தனியாக இருக்கிறது. இது நியாயமா என்று கேட்கிறார்கள். விமர்சிக்கிறார்கள், அவருடைய தூய தொண்டு வாழ்க்கையை விமர்சிக்கிறார்கள். சாதி ஒழிப்பிற்காக, மத எதிர்ப்புக்காக, தீண்டாமை ஒழிப்பிற்காக வந்தவர் அல்ல. அவருக்கு அது அடையாளம். திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் வடக்கு மாவட்ட மாணவர் அணி, வடக்கு தெற்கு மாநகர மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் திருப்பூர் மருதாசலபுரம் பகுதியில் நடைபெற்றது. வடக்கு மாநகர மாணவரணி அமைப்பாளர் திலகராஜ் தலைமை தாங்கி பேசினார். மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் கோபிநாத் வரவேற்று பேசினார். மேயர் தினேஷ்குமார், தெற்கு மாநகர செயலாளர் நாகராஜன், கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா, வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வராஜ், தலைமை கழக பேச்சாளர் அன்னவயல் கணேசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ராசா, மொழிக்காக போராடிய தியாகிகளை மறக்கக்கூடாது. அவர்களின் தியாகம் போற்றக்கூடியது. தியாகிகளை மறக்காத அரசு திராவிட மாடல் அரசு. தியாகிகள் போராடி சமூக நீதியை மற்றும் மொழியை மீட்டுள்ளனர். தியாகிகளை ஆண்டுதோறும் கௌரவித்து வரும் அரசு இது. பெரியார் மற்றும் அண்ணாவின் பங்கு மிகவும் பெரியது. பழமையான மொழியானது தமிழ்மொழி. மூடநம்பிக்கையை நம்பாத மொழி. இந்த மொழியை மீட்கவும் பாதுகாக்கவும் திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது. தனித்தன்மை வாய்ந்த மொழியாக தமிழ்மொழி இருந்து வருகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அரசியல் சட்டத்தை எதிர்க்கிறார்கள். பொதுக்கூட்டத்தில் ஒரு நிகழ்வாக மொழிப்போர் தியாகிகள் மற்றும் அவரது வாரிசுகள் கௌரவிக்கப்பட்டனர். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை கண்டுபிடித்த நாடு தமிழ்தான் என்கின்ற பறைசாற்றுகின்ற நிலையை உருவாக்கி எல்லா ஆராய்ச்சி 38, 39 உக்கிரத்திலே இருந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் யார் தொடங்கி வைத்த போராட்டம்? இன்றைக்கெல்லாம் சொல்லுகிறார்கள், பெரியாரை பற்றி விமர்சிக்கிறார்கள், அவருடைய தூய தொண்டு வாழ்க்கையை விமர்சிக்கிறார்கள், அவர் கடவுள் இல்லை என்று சொன்னார், தங்களை விமர்சித்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த எந்த மிகப்பெரிய மூதறிஞர் என்று சொல்லப்பட்ட எல்லா தமிழ் அறிஞர்களும் கடைசியாக போய் நின்ற இடம் எது தெரியுமா? ஆலோசனைக்கு மட்டுமல்ல, உதவிக்கு மட்டுமல்ல, இந்த மொழியை காப்பாற்றுங்கள் என்று போய் நின்ற இடம் தந்தை பெரியார் பிறந்த ஈரோடு. தந்தை பெரியார் என்பதை மறந்துவிடக்கூடாது. தனித்தன்மை இயக்கம் கண்டார் மறைமலை அடிகள். சைவ வேளாண் குடும்பத்தில் பிறந்த மறைமலை அடிகள் தன்னுடைய பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார். வேதாச்சலம் என்பதை. வேதம் என்றால் மறை, சனம் என்றால் மலை. வேதாச்சலம் என்பதை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டு தமிழுக்காகவே வாழ்ந்தவர், தனித்தமிழ் இயக்கத்தை நடத்தியவர். ஆனால் சாதி ஒழிப்பிற்காக, மத எதிர்ப்புக்காக, தீண்டாமை ஒழிப்பிற்காக வந்தவர் அல்ல. அவருக்கு அது அடையாளம். வாருங்கள் என்று கடிதம் எழுதி அளித்திய ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் தந்தை பெரியார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போது தொடங்கிய போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். நாவலர் சோமசுந்தர பாரதியார் என்ற ஒரு அறிஞர், ராபி சேதுப்பிள்ளை என்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர் கலந்தை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினார். நட்டா வருகிறார் மேட்டுப்பாளையம் வரையில். என்ன சொல்லிவிட்டு போகிறார்கள் தேர்தல் நேரத்தில்? இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் தனியாக இருக்கிறது. இது நியாயமா என்று கேட்கிறார்கள். தமிழ்நாடு தனியாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை. தனிநாடு வேண்டும் என்று இந்த மேடையில் இருக்கிற யாரும் கேட்கவில்லை. ஆனால் அவர்களே சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு தனித்திருக்கிறது இந்தியாவில் என்று. என்ன காரணம்? இந்தி இங்கு மட்டும்தான் இல்லை, அதனால் நம்முடைய மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை சுற்றி இருக்கிற பண்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்தியை நம்மை கிட்டிருந்தால் 1937 தொடங்கியது. 1937 தொடங்கிய இந்திய எதிர்ப்பு போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய வரலாறு நம்முடைய 10 பேருக்காக தெரிந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் தமிழுக்காக உயிரித்த 2 பேரையும் கொண்டு போய் ஒரே புது சுடுகாட்டில் வைத்து பக்கத்தில் அடக்கம் செய்து சாதி கடந்த தமிழை கண்டுபிடித்த இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.